ஓகே. ஓ என் ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கு இல்லையா? Yes, ma'am. ஓகே, கிரேட். ஓகே. ஸோ ரேம்ன்றது யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ரேம் வந்து எப்படி ஒர்க் ஆகும், எதுக்காக மெயினாக இருக்குது அப்படின்றது? ஓகே. ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரேம்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டு. சர்வராக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் ரேம்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட். கம்ப்யூட் ரிசோர்ஸ் நேற்று ஒரு ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பேன். கம்ப்யூட் ரிசோர்ஸ்னு ஒரு நேமிங் சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா சிபியூ மெமரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிபியூ மெமரி சேர்ந்து தான் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ். இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மூலியமாக தான் ஒரு சர்வராக இருந்தாலும் ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த சிபியூ மெமரி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன் கான்ஃபிகரேஷன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. ஓகே, இப்போ வந்து மெமரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரேக் சர்வரில் மெமரி இல்லை நார்மல் எந்த சர்வர்னாலும் ஒரு மெமரி எப்படி இருக்கும், என்ன மாதிரி டைப்பான மெமரி, என்ன மாடியூல் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நார்மலாக இது வந்து இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா எதுக்காக இது எதுக்காகலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க. வேலை பார்க்கும்போது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இருக்குது. ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இந்த மெமரி ஃபெயிலியர் ஆகுது. மெமரி ஃபெயிலியர் ஆகுது. அப்படி இல்லைனா வந்து மெமரி இஷ்யூ இருக்குது அந்த அந்த ஹோஸ்ட்டில். அந்த மெமரி ஸ்லாட் வந்து மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெமரியுடைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன மாடியூல், என்ன டைப்பு, என்ன சர்வரில் இருக்குது, எத்தனை ஸ்லாட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்காக தான் நான் இந்த டாபிக் மெயினாக எடுக்கிறது. ஓகே, மெமரி இன் ரேக் சர்வர். இப்போ வந்து இதில் 2 டைப் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதை வந்து நிறைய டைப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து இது லோட் ரெடியூஸ்டு மாடியூல். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்டு மாடியூல் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லோட் ரெடியூஸ்டு மாடியூல். ஓகே, இப்போ வந்து இது எப்படி இருக்கும்ன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ டிம் உங்களுக்கு ரேமுன்னு சொல்லுவாங்க, மெமரின்னு சொல்லுவாங்க. இதில் எதனா கன்ஃபியூஷன் இருக்கா? ரேம்னா என்னன்னு எனக்கு தெரில, மெமரினா என்னன்னு தெரில, லைக் ரேமும் மெமரியும் ஒன்றா அப்படின்னு உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எஸ். ரெண்டுமே ஒன்று தான். மெமரின்னு சொல்லுவாங்க, ரேம்னு கால் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, இப்போ வந்து என்ன மெமரி இருக்கும்? டிம். இந்த சர்வரில் வந்து மெயினாக டிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் டிவைஸ் லைக் சிஸ்டம், கம்ப்யூட்டர், அதில் வந்து இது டிம், மைக்ரோ டிம்லாம் இருக்கும். பட் அதை நம்ம கவர் பண்ண வேண்டாம். இப்போ டிம்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, டிம். இந்த டிம்முன்றது நம்மளுக்கு வந்து மாடியூல். ஓகே, இந்த இது வந்து பின்னு, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பின்னல் நாலேஜுக்குலாம் வேண்டாம். செகண்ட். ஓகே, ஐ திங்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சர்வரில் வந்து டிம் மட்டும்தான் பார்ப்போம். நீங்கள் டிம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, டிம்ன்றது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிம் மாடியூல். இப்போ ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிம் மாடியூல் பார்ப்போம். அண்ட் தென் என்ன டைப்புன்னு பார்ப்போம். இது எல்லாமே பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு ஹார்ட்வேர் சர்வர் அப்படின்னா இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். டிம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து டுவல் இன் மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க பண்ணுறதா இருந்தால். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன். ஓகே, ஓகே,
இது வந்து மாடியூல். டிம் வந்து மாடியூல் சொல்லுவாங்க, டுவெல் இன் லைன் மெமரி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இது மாதிரி நிறைய இதெல்லாம் லேப்டாப்க்கெல்லாம் பார்க்க வேண்டாம். இதில் வந்து டைப், இப்போ வந்து மாடியூல் பார்த்துட்டோம். மாடியூலில் 2 டைப் இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன இருக்குன்னு சொன்னேன்? ஆர்டிம், ஓகே, ஆர்டிம் அண்ட் எல்ஆர்டிம் சொன்னேன். ஓகே, ஸோ இது வந்து மாடியூல் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம டைப் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்லாம் இருக்குது, இந்த டிம்மில் என்னென்ன டைப்லாம் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ DDR1, DDR2, DDR3, DDR4, DDR5. ஓகே, DDRனா ஒன்றும் இல்லை, டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, DDR1, 2, 3 வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் வந்து அவுடேட்டட்னு சொல்லலாம். லைக் இருக்குது, பட் ஸ்டில் இப்போ லேட்டஸ்ட் வந்து DDR4 and 5 தான். சர்வர் எல்லாமே DDR4, 5ல் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டைப் ஆஃப் ரேம், என்ன டைப் ஆஃப் ரேம் அப்படின்னா DDR4ஆக இருக்கணும், DDR5ஆக இருக்கணும். உங்கள் சர்வர் இப்போ வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் இது இல்லை மெமரி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன டைப்புன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. DDR4ஆ, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நீங்கள் கொடுப்பீங்க யார்கிட்ட? ப்ரொக்ரூட்மெண்ட் டீம் கிட்ட. அவங்க தான் வந்து இதை வாங்குவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த சர்வர் வந்து டைப்பு இது DDR4ஆ 5ஆ அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மெயினாக. ஓகே, ஸோ DDR1 வந்து 2000ல் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இயர் எந்தெந்த இயரில் வந்து எந்தெந்த டைப் ஆஃப் ரேம் வந்து மார்க்கெட்டில் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான். ஓகே, இந்த டைப்பை வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் DDR4, DDR5 வந்து லெஸ் கன்சூமிங் வோல்டேஜ் எடுக்கும். அண்ட் தென் வந்து இதோடைய எவ்வளோ ஜிபி எவ்வளோ ரேம் போடலாம் அப்படின்னா 64 GB ஒரு ஸ்லாட்டு, 8 GB to 64 GB. ஸோ இது மாதிரி இந்த DDR1, DDR4 இந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் வந்து வேரி ஆகும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எப்படி நீங்கள் DDR1ஆ 2ஆ 3ஆ 4ஆன்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரி அந்த இருக்கு இல்லையா, மெமரியிலே இந்த ரேம்லே உங்களுக்கு வந்து அந்த டேக் இருக்கும். இது DDR3, DDR4 அப்படின்றது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நாட்ச்னு சொல்லுவாங்க. இதோ இங்கே இருக்குது இல்லையா, இந்த நாட்சை பேஸ் பண்ணியும் இது வந்து DDR1ஆ DDR2ஆ அப்படின்னும் வந்து நான் ஜஸ்ட் இது வந்து நாட்ச்னு சொல்லுவாங்க. இது தெரியுதா உங்களுக்கு? இந்த நாட்ச் வந்து ஜஸ்ட் இன்சர்ட் லைக் ஒரு உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷார்ப்பாக வந்து ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நாட்ச்னு சொல்லுவாங்க. இந்த நாட்சை வச்சியும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இது DDR1, DDR2 அப்படின்றதையும். ஓகே, அண்ட் தென் இது வந்து ஒன்று வந்து என்ன சொன்னால் அசர்ட் டேக், அந்த டேக்ல இருக்கும் இது DDR1ஆ 2ஆ 3ஆ 4ஆ அப்படின்றது இருக்கும். ப்ளஸ் வந்து நாட்ச் மூலியமாகவும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு மெமரி ரேமுக்கும். DDR1 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், DDR2 இப்படி இருக்குது, DDR3 எல்லாமே வந்து டெக்னாலஜி எவால்வேஷன் வந்து அதிகமாக இது வந்து சேஞ்சஸ் இருக்குது ஒரு டைப்லேயும். ஓகே, இந்த டைப் ஆஃப் ரேமை வந்து எந்தெந்த கம்பெனிலாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா மைக்ரோன், சாம்சங், இவ்வளோ கம்பெனி கொடுக்குறாங்க. இவ்வளோ கம்பெனி மார்க்கெட்டில் இருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் சர்வர், லேப்டாப், கம்ப்யூட்டர், ஐ மீன் சிஸ்டம், எல்லாத்துக்குமே எல்லா டிவைஸுக்குமே வந்து இவங்க ரேம் வந்து கொடுக்குறாங்க. இவங்க தான் வந்து ப்ரொவைடர், வெண்டார் ஃபார் த ரேம். ஓகே, அண்ட் தென் இது வந்து இங்கேயும் உங்களுக்கு பாருங்கள், இது 2GB ரேம், 2GB ரேம் வந்து உடையது. DDR3 இருக்குது, DDR3 டைப்பு. இது வந்து டிம்முன்றது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மாடியூல் டிம் இது. ஓகே, இது 3 இயர்ஸ் வாரண்ட்டி எல்லாமே. இது வந்து ஒரு லேப்டாப் உடையது. ஜஸ்ட் இதோடைய ஸ்பீடு எப்படி இருக்கும்ன்றதும் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸை பண்ணுவோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இது வேணுன்றது சொல்லுவோம். அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்க்கலான்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு
இப்போ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே ஓகே, இதுவும் வேண்டாம். ஓகே, ரேம் ஸ்லாட் இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரேம் ஸ்லாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரேம் ஸ்லாட்டு இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம அந்த ரேமை இன்சர்ட் பண்ணுவோம். ஸ்லாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சர்வர் ஒரு மாடலுக்கும் ஸ்லாட் டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஒரு மாடலில் வந்து 32 ஸ்லாட் இருக்கலாம், ஒரு மாடலில் வந்து 16 ஸ்லாட் இருக்கலாம். ஸோ ஒரு மாடல், அந்த மாடல் எப்படி பேஸ் பண்ணி ஒரு கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்லாட் டிஃபர் ஆகும். இப்போ இங்கே 2 ஸ்லாட் இருக்குது, இந்த 2 ஸ்லாட் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்லாட்டில் வந்து மெமரியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ரேமுடைய ஸ்லாட். ஓகே, ஸோ இதுதான் மெமரியுடைய ஸ்லாட்டு. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ரெட்டு பிளாக்கு இது எல்லாமே. ஓகே, ஸோ இதுதான் மெமரி. இப்படி தான் இருக்கும். இதை தான் வந்து இதில் இன்சர்ட் பண்ணுவீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இப்படி தான் இன்சர்ட் பண்ணுவாங்க ரேமை வந்து அந்த ஸ்லாட்டில். ஓகே, ஸோ இது வந்து வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ. ஸோ இது மாதிரி தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, இப்போ இதில் 2 டைப் இருக்குன்னு சொன்னேன். லோட் ரெடியூஸ்டு மாடியூல் அண்ட் தென் ரெஜிஸ்டர்டு மாடியூல்னு சொன்னேன். ஓகே, லோட் ரெடியூஸ்டுக்கும் ரெஜிஸ்டர்டுக்கும் மெயின் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து நான் ஒரு அமேசான்லேயே இதுலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து லோட் ரெடியூஸ்டு டிம் வாங்குகிறேன் அப்படின்னா இதுக்கான காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் லோட் ரெடியூஸ்டுக்கு. ஆர்டிம்க்கு வந்து ரெஜிஸ்டர்ட் டிம்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இருக்காது, பட் கம்பேரிட்டிவ்லி டு லோட் ரெடியூஸ்டு வந்து ஆர்டிம் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கெப்பாசிட்டி, லைக் எத்தனை ஸ்லாட்டு, இங்கே பாருங்கள், இதில் வந்து 64 GB வந்து சிக்ஸ் ஸ்லாட்டு 66 கொடுக்கலாம். 64 GB வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்குது, கொடுக்கலாம். ஸோ இது வந்து இதோடைய கான்ஃபிகரேஷன் பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். இதே மாதிரி தான் நம்ம சர்வர்லேயும் செலக்ட் பண்ணுவோம். ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நாட் அட் ஆல் ஈஸி. எத்தனை ஸ்லாட் வேணும் ரேம்க்கு, அது கம்பேட்டபிலிட்டியாக இருக்கா சிபியூ கூட, இது எல்லாமே செக் பண்ணுவோம். ஏன்னா சிபியூ ரேம் வந்து இன்ட்ராக்ட் அண்ட் ஒர்க் ஈக்குவலி. ஸோ ரெண்டுமே கம்பேட்டபிளாக இருக்கணும். அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இத்தனை இவ்வளோ சிபியூ ப்ராசஸர் இத்தனை கொடுக்குறாங்க, இந்த ஸ்பீடு எப்படி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்டபிளாக அந்த ரேம் இருக்கணும். அப்போ தான் அந்த சர்வருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். சர்வருடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் மெயின்லி ஆன் த சிபியூ அண்ட் ரேம். இப்போ ஒரு யூசர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்னுடைய சர்வரே வந்து ஒரு கிளிக் பண்ணாலே அது லோட் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப ஹேங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது எதனால் வரும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூனால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூனால. இப்போ உங்கள் லேப்டாப்பில் 4 GB ரேம் வச்சுட்டு நீங்கள் லேப் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறதுக்கே வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் ஆகும். ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் லேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கான்ஃபிகரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சிபியூ அண்ட் ரேம். நம்ம எவ்வளோ கான்ஃபிகரேஷன் ஹை எண்ட் லெவல் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சர்வரை வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லாமல். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது எப்படி, இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுலேயே உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதுதான் சிப், இதுதான் அந்த மெமரி, இதுதான் அந்த மெமரி ரேம். ஓகே, இதுதான் அது பேக் சைடு, அதிலே வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து எல்ஆர் டிம்மு. ஓகே, DDR4 டைப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன், சர்வரில் மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிறது எல்லாமே DDR4 DDR5. இது வந்து லேட்டஸ்ட்டு டைப்பு, லேட்டஸ்ட்டு, கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட்டாக ஸ்பீடு எல்லாமே இருக்கும். இது வந்து எல்ஆர்டிஎம். ஓகே, லோட். ஓகே, அண்ட் தென் த சேம். ஓகே, இது எப்படி லோட் ரெடியூஸ்டு அந்த டிம் எப்படி, இதில் என்ன வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது நம்மளுக்கு கம்பேர் டு ஆர்டிஎம் அப்படின்னா, ஓவரால் மெமரி கெப்பாசிட்டி ஸ்லாட் இருக்கு இல்லையா, ஓவரால் மெமரி கெப்பாசிட்டி ஸ்லாட்டும் இல்லாமல் மெமரியுடைய ஃபார் எக்ஸாம்பிள் 32 TB இது மாதிரி மெமரி கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் லோட் டிம்மில். ஓகே,
ஸோ இது கம்பேரிட்டிவ்லி டு ஆர்டிம். ஆர்டிமில் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும், மெமரியுடைய கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஹை அண்ட் கான்ஃபிகரேஷன் போகிறேன், என்னுடைய சர்வர் வந்து பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இது எப்படிலாம் வச்சுருப்பாங்க, ஹை அண்ட் கான்ஃபிகரேஷன் எங்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னா, டேட்டாபேஸ் சர்வர் 24/7 ரன்னிங் சர்வர், ஒரு 99.9% அவைலபிலிட்டி சர்வர் எல்லாத்துலேயுமே வந்து இது மாதிரி லோட் டிம் வச்சுருப்பாங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா மெமரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வராது, ரன் ஆகிட்டே இருக்கும், ஸோ ஹேங் ஆகாது, ஸ்டக் ஆகாது சர்வர். ஸோ இது மாதிரி பர்பஸ்க்காக வச்சுருப்பாங்க. சரி, ஆர்டிமும் போகலாம். ஆர்டிம்லேயும் வந்து என்னென்னா கெப்பாசிட்டி வந்து லிமிட்டேஷன் இருக்குது, அதுலேயும் கெப்பாசிட்டி லிமிட்டேஷன் இருக்குது. பட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி போகலாம் லோடில். பட் ஆர்டிமில் வந்து மினிமல் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, இதுதான் அட்வான்டேஜ். இது வந்து ஸ்பீடும் வந்து எல்டிஎம் வந்து அதிகமாக இருக்கும், லோடு வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஆர்டிஎம். ஓகே, ஃபைன். இது வந்து ஆர்டிஎம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவும் வந்து ப்ரைமர்லி டிசைன்டு ஃபார் சர்வர் தான், சர்வரில் தான் இதுவும் இருக்கும். காமனாக வந்து வர்ச்சுவல் என்விரான்மெண்ட், ஆஃப்கோர்ஸ் லார்ஜ் மெமரி கெப்பாசிட்டி. பட் கம்பேரிட்டிவ்லி டு எல்டிஎம் லோடு கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஎம் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து எப்படின்றத நம்ம இப்போ கம்பேர் பண்ணலாம். காஸ்ட்டு வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர் டு லோடு. நான் லோடு வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, காஸ்ட் வைஸு. அது காஸ்ட் வைஸ் லோடு அதிகமாக இருக்கும், பட் டிம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா டிம்முடைய கான்ஃபிகரேஷன் கெப்பாசிட்டி வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஐ மீன் ஆர்டிம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, லோடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஃபிகரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஹை அண்ட் லெவல் போக போக நம்மளுடைய காஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டிம் ஸ்லாட். இப்போ வந்து டிம் டைப்பில் வந்து 16 ஸ்லாட்டில் வந்து ஆர்டிஎம் வந்து 512 GB ரேம் தான் கொடுக்குறாங்க. ஓகே, 16 ஸ்லாட். இதுவே எல்ஆர்டிஎம் வந்து 16 ஸ்லாட்டில் 2048 GB ரேம் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து டபுள் மடங்காக இருக்குது இல்லையா, 128 GB. இதை விட அதிகமாக இருக்குது. 16 ஸ்லாட்டில் ஒரு ஸ்லாட்டில் ஈச் வந்து 128 GB. ஓகே, ஸோ இது அஃப்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு எல்ஆர்டிஎம் வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது. ஓகே, இது அதுக்கப்புறம் வந்து 24 ஸ்லாட்டில் வந்து ஆர்டிஎம் வந்து 768 GB தான் கொடுக்குறாங்க. 768 GB 24x32 768 GB கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து எல்ஆர்டிஎம் வந்து 3072 கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது, சர்வர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ப்ரொக்யூட்மெண்ட் டீமுக்கு இதெல்லாம் சொல்லுவோம். ஓகே, இது எப்படி வந்து கம்பேட்டபிள் இஷ்யூ, இது சேம் எல்ஆர்டிஎம் தான். ஓகே, இதில் மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அட்வான்டேஜ் இதோடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஆர்டிஎம் நான் சொன்ன மாதிரி ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். இது எல்ஆர்டிஎம்மில் வந்து லேட்டன்சி இஷ்யூ இருக்காது. ஓகே, ஹை மெமரி டென்சிட்டி, பிகாஸ் வந்து நிறைய மெமரி போடுறோம், ஸ்லாட் நிறைய கொடுக்குறோம், அந்த ஒரு ஸ்லாட்லேயும் அவ்வளோ மெமரி போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஹை மெமரி டென்சிட்டி. கெப்பாசிட்டி வைஸ் எஸ் கம்பேரிட்டிவ்லி லோ. நான் சொன்ன மாதிரி லோடை விட ரெடியூஸ்டு டிம் வந்து கெப்பாசிட்டி வந்து லெஸ் தான். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹை. என்ன பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹை அப்படின்னா, இது வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், இதை இக்னோர் பண்ணுறேங்க இப்போதைக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே ஹையில் தான் இருக்கும். ஓகே, அண்ட் இது மெயின் ஸ்பீடு, லேட்டன்சி, கெப்பாசிட்டி, பர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டும். ஓகே, இது சர்வரில் இது ரெண்டு தான் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிம் எல்ஆர்டிம். ஓகே, அண்டு டைப் வந்து DR4 இருக்கும், DDR4 இருக்கும், DDR5 இருக்கும். ஓகே, ஸோ டிடிஆர் இது வந்து ஆர்டிம் 3. இது வந்து ஜஸ்ட்டு டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஆர்டிம் DDR4, இது வந்து எல்ஆர்டிம் DDR3, இது வந்து DDR4. டயக்ராம் வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் நம்மளால் வந்து இங்கே வர்ச்சுவலாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து சர்வரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பார்க்க மாட்டோம் நம்மளுடைய கண்ணால். நம்ம வந்து எல்லாமே இது எதில் பார்ப்போம் அப்படின்னா, ரிமோட் போர்ட் கன்சோலில் பார்ப்போம். ஓகே, நான் அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இது சேம் இது எல்லாமே சேம். ஓகே, இது வந்து பிளேட் சர்வருடைய மெமரி ஸ்லாட்டு. இங்கே பாருங்கள், 2 CPU இருக்குது. ஓகே, ஒரு CPU. இதுதான் நான் சொன்னேன், இங்கே CPU, இந்த ஒரு CPUக்கு நெக்ஸ்ட் பிசைடாகவே ஸ்லாட் இருக்கும், மெமரி ஸ்லாட் இருக்கும்.
இது ஒரு மெமரி ஸ்லாட்டு, இது ஒரு மெமரி ஸ்லாட்டு. ஓகே, இந்த ஸ்லாட்டை வந்து எப்படி பிரிப்பாங்கன்றது இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து 64 ஜிபி, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வந்து 1536 ஜிபி கொடுக்கலாம். 24 ஸ்லாட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இது எப்படி நார்மலாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். மதர் போர்டு, இதில் வந்து CPU, CPU 1, CPU 2, ஓகே, CPU 1, CPU 2 இது. CPU 2, ஓகே. இப்போது மெமரி ஸ்லாட்டு, ஓகே, மெமரி ஸ்லாட் இது எல்லாமே மெமரி ஸ்லாட்டு, இது எல்லாமே மெமரி ஸ்லாட்டு. என்னால் இவ்வளோ தான் இப்போ வரைய முடியுது, பட் மெமரி ஸ்லாட் இங்கே தான் இருக்கும். இது வந்து பிளேட் சர்வருக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, சர்வரில் இப்படி தான் இருக்கும், மோஸ்ட்லி ஸ்லாட்டு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் ஒரு 2-3 மட்டும் போடுறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஓகே, இந்த CPU அண்டு மெமரி ஸ்லாட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்லாட் போட்டாச்சு. ஓகே, இந்த ஸ்லாட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, A1 ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு, இது வந்து A1. ஓகே, இங்கே A1 இருக்கா, இங்கே A2, இங்கே A3, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பென்சிலில். ஓகே, இங்கே A3, ஓகே, இது A4. அதே மாதிரி B1, B2, B3, B4, அதே மாதிரி C1, C2, C3, C4, D1, D2 எத்தனை ஸ்லாட் இருக்கோ அத்தனை ஸ்லாட்டுக்கும் நேமிங் வந்து இப்படி தான் ஸ்லாட்டு. இப்போ வந்து ஒரு மெமரி ரேம், ஒரு டிம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு மெமரி வந்து ரேம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து டெல் டீம் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுவீங்கன்னா, இந்த ஸ்லாட் B2ல் இருக்க ரேம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, ஸ்லாட்டுக்கு வந்து A1, A2, A3, A4, B1, B2, B3, B4, C1 இப்படி தான் இருக்கும். ஓகே, ஐடென்டிஃபிகேஷன். நான் அது உங்களுக்கு இதுலேயும் காமிச்சிடுறேன். ஓகே, இந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே பாருங்கள், A1 ஃபஸ்ட்டு அந்த ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் A1, A2, A3, A4, A5 எவ்வளோ வரைக்கும் இருக்குது, A10, 11, 12 வரைக்கும் இருக்குது, 12 ஸ்லாட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட்டுனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாட்டில் இதில் இருக்க ஸ்லாட்டில் B1, B2, B3 அதே மாதிரி 12 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டல் 12 வரைக்கும் 2 ஸ்லாட் வச்சுருக்கா, 2 பக்கம் வச்சுருக்காங்க. இது வந்து எவ்வளோ, 2304 ஜிபி. ஓகே, 304 ஜிபி கெப்பாசிட்டி இருக்குது. மேக்ஸிமம் வந்து 644 ஜிபி. ஓகே, இது என்னன்னு நான் சொல்கிறேன். இன்ஸ்டால்டு 2304 ஜிபி. ஓகே, ஒரு டிம் ஸ்லாட்லேயும் இது வந்து இது வந்து டைப் பார்த்தீங்களா, DDR5, எல்லாமே DDR5. ஓகே, இதோடைய டைப் வந்து DDR5. ஓகே, இது டிம்மு A1, A2, A3 இருக்கா. இப்போ வந்து இது வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னா நம்ம 2304 ஜிபி ஆல்ரெடி இதில் போட்டு வச்சுருக்கோம். 96 ஜிபி, 96 இன்ட்டு எத்தனை டிபி, 24 ஸ்லாட்டு, 96 இன்ட்டு 24 போடுங்க.
ஸோ 2304 ஜிபி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இந்த சர்வரில். ஓகே, ஆனால் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நான் இந்த சர்வருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 6144 ஜிபி. ஓகே, 6144 ஜிபி என்னால் இந்த சர்வருக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியும். ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2304 ஜிபி தான். ஓகே, ஸ்லாட் எவ்வளோ ஸ்லாட் இருக்குது அப்படின்னா 24 ஸ்லாட் தான் இருக்குது. A1லேருந்து A12 வரைக்கும், B1லேருந்து B12 வரைக்கும். ஸோ டோட்டலி 24 ஸ்லாட்டு. 24 ஸ்லாட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2 ஸ்லாட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இதில் எல்லாம் இங்கே எத்தனை ஜிபி கொடுத்துருக்கோம்? 96 ஜிபி. ஒரு ஸ்லாட்டில் வந்து 96 ஜிபி ரேம் கொடுத்துருக்கோம். ஓகே, 96 ஜிபி ரேம் கொடுத்துருக்கோம். இப்போ 2 ஸ்லாட்டு ஃப்ரீயாக இருக்குது. இதில் ஒரு ஸ்லாட்டு, இதில் ஒரு ஸ்லாட்டு, இல்லை இதில் ஒரு ஸ்லாட்டு. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 96 ஜிபி. எல்லா சைஸுமே சேமாக தான் இருக்கும். சைஸ் எதுலையாச்சும் சேஞ்ச் இருக்கா? சைஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஒரு ஸ்லாட்டுடைய சைஸ் சேஞ்ச் ஆனாலுமே ஒர்க் ஆகாது. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்ஷன் டிபெண்டன்சி இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த CPU ப்ராசஸருக்கு இந்த ஸ்லாட் இருக்கணும், இந்த மாடியூல் இருக்கணும், இந்த டைப் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்லாட்டில் நான் வந்து சைஸ் போடணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக என்ன சைஸ் இருக்குது வேறு ஸ்லாட்டில் அப்படின்னு பார்த்துட்டு, அது வந்து 2 டிபியாக இருக்கலாம், 1 டிபியாக இருக்கலாம், 96 ஜிபியாக இருக்கலாம், 32 ஜிபியாக இருக்கலாம். என்ன இருக்கோ அதே சைஸில் தான் நான் இன்னொரு ஸ்லாட்டில் ரேமை இன்சர்ட் பண்ண முடியும், எம்டி ஸ்லாட்டில். ஓகேவா? இது புரியுதா? இது கிளியராக இருக்கா? அண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு வந்து சேம் சைஸ் இருக்கணும். செகண்ட் என்னென்னா சேம் டைப் இருக்கணும். டைப்னா என்ன? DDR4, 5 ஆர் DDR4 சேம் டைப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே DDR5, ஆனால் நான் இப்போ புதுசாக போட போகிற ரேம் வந்து DDR4 போட்டேன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, அண்ட் தென் மாடியூல் வந்து நான் LRDIMM போட்டேன்னா இது வந்து LRDIMM ஆர் இதுவும் சேம் மாடியூல் ஆர் RDIMM. ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஒரு VMware அட்மினிஸ்ட்ரேட்டராக அந்த ESXi ஹோஸ்ட்டில் வந்து ரேம் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஓகே, VMs ரன் ஆகிட்டுருக்கு, பட் சஃபிஷியண்ட்டாக இல்லை. அந்த கிளஸ்டரில் இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது ஃப்ரீயாக, நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைஸு ஒரு ஸ்லாட்லேயும் என்ன சைஸ் ரேம் இருக்குது. ஓகே, அது 32வா, 96ஆ, 512ஆ, 1 TBயா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, கெப்பாசிட்டி அதுதான். அண்ட் தென் டைப், என்ன டைப் இருக்குது? DDR4 டைப்பா, DDR5வா? DDR4 இருக்கும் போது நீங்கள் DDR5 ஆர்டர் பண்ணி இன்சர்ட் பண்ணிட முடியாது, ஒர்க் ஆகாது. DDR4னா DDR4 தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும், DDR4 தான் அந்த ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் மாடியூல் வந்து LRDIMMா RDIMMா? RDIMMனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரேம் வந்து RDIMமில் இருந்தால் RDIMM மட்டும்தான் போடணும், இல்லை எக்ஸிஸ்டிங் வந்து LRDIMM இருந்தால் LRDIMM தான் போடணும். அப்படி மாற்றி போட்டிங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். ஸோ இன்கம்பேட்டபிலிட்டி வரும், அதுக்கப்புறம் சர்வர் வந்து ஒர்க் ஆகாது, சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இது மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே கம்பேட்டபிலிட்டியில் வரும். ஸோ இது இப்படி தான் வந்து ஒரு ரேமை வந்து செக் பண்ணுவாங்க, ரேம் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்கன்றது இப்போ இதுதான். ஓகே, ஸோ இது வந்து இதுலேயும் காமிச்சிட்டேன். இப்போ சப்போஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இப்போது ஒரு ரேம்க்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 6144 ஜிபி வரைக்கும் இருக்குது. ஸோ என்னால் வந்து 2304 ஜிபியிலேருந்து 6144 ஜிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்குது அப்படின்னு, அதனால் என்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் டெமோ காமிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு டெல் சர்வருடையது, 7620 என்ற மாடல் உடையது. இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இதிலே கொடுத்துருக்கான்
என்னுடைய ப்ராசஸர் 4th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன். ப்ராசஸர் பற்றி நம்ம நெக்ஸ்ட் சிபியூ அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கம்பேட்டபிளாக இருக்கணும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, மெமரி வந்து 16 ஸ்லாட்டு தான். ஓகே, 16 ஸ்லாட்டு. நம்ம இதில் என்ன பார்த்தோம், 12 ஸ்லாட் 24 ஸ்லாட்டு. ஓகே, ஆனால் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா 16 ஸ்லாட்டு தான். 16 ஸ்லாட்டு, ஆனால் 2 டிபி மேக்ஸிமம் போடலாம். ஆர்டிம். ஓகே, 2 டிபி வரைக்கும் போட்டுக்கலாம் ஆர்டிம். ஸோ இது என்னது, டிம் ஸ்லாட்டு. DDR5ன்றது டைப்பு. ஓகே, ஆர்டிம்ன்றது மாடியூல். ஓகே, ஸோ இது வந்து இந்த DDR5 16 ஸ்லாட்டில் ஆர்டிம் 2 டிபி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி சப்போர்ட் ஆகும். ஸ்பீடு ஆல்சோ வேரி ஆகும். ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்ஆர்டிமுக்கும் ஆர்டிமுக்கும் ஸ்பீடு வேரி ஆகும். இது எல்லாமே வந்து கொடுக்குறது தான் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ், சர்வர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் 5200 மெகா ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பீட் வரைக்கும், ஐ மீன் எம்டிஎஸ். ஓகே, 5200 வரைக்கும் கொடுக்குது. இட் சப்போர்ட் DDR5. இட் சப்போர்ட் ஒன்லி DDR5 டிம் ஒன்லி. சப்போஸ் இந்த மாடலுக்கு நீங்கள் DDR4 போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த மாடலுக்கு சைஸ் அது ஸ்லாட் சைஸா? 16ங்கிறது மெமரி சைஸ் நம்ம போட்டுக்கக்கூடிய கெப்பாசிட்டி 2 டிபி வரைக்கும் போடலாம். இல்ல, அதுல 16 DDR5 இருக்குல்ல, ஸ்லாட் இங்க ஸ்லாட் ஸ்லாட் இருக்கு இல்லையா, ஸ்லாட் அவைலபிள் ஸ்லாட் நான் இப்போ வரைஞ்சு காமிச்சேன்ல. ஸ்லாட் இதுதான் ஸ்லாட். ஸ்லாட் வந்து 16 ஸ்லாட், 16 ஸ்லாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்பனா இந்த நம்ம 3 ரிக்வயர்ட்ஸ்ல எது சொல்றீங்க, சாரி, இதுவா? 3 ரிக்வயர்மென்ட் இருக்குல, சேம் சைஸ். எஸ் இது வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். 16 ஸ்லாட் இருக்கும். அந்த சர்வர்ல 16 ஸ்லாட் இருக்கும். அந்த 16 ஸ்லாட் அப்படின்னா சைஸ் டிபெண்ட் ஆகாது. நம்ம சைஸ் போட்டுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் கெபாசிட்டி 2 டிபி வரைக்கும் போடலாம்ல. இல்ல, எவ்வளவு வேணாலும் இந்த 3 பாயிண்ட் சொன்னீங்கல, ஆமா, சோ ஒன்னு வந்து சேம் சைஸ் இருக்கணும், சேம் டைப் இருக்கணும். கரெக்ட். இப்போ கரெக்ட், சேம் சைஸ். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்லாட்ல வந்து நான் 1 டிபி போட்டேன்னா இன்னொரு ஸ்லாட்லேயும் 1 டிபி தான் போடணும். நான் சாரி 312 ஜிபியோ சம்திங் போடக்கூடாது. ஒரு ஸ்லாட்ல என்ன கெப்பாசிட்டி ரேம் போடுறனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லாட்ல 1 டிபி ரேம் போடுறேன். ஓகே, 1 டிபி ரேம் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஸ்லாட்லையும் 1 டிபி ரேம் தான் இன்சர்ட் பண்ணணும். சப்போஸ் நான் 512 ஜிபி ரேம் இன்சர்ட் பண்ணனா ஒர்க் ஆகாது. இன்கம்பேட்டபிலிட்டி ஆகும், சப்போர்ட் ஆகாது. ஓகே யா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16 ஸ்லாட் இருக்குது, DDR5. இது இங்கே கிளியராக போட்டுட்டான், சப்போர்ட் ரெஜிஸ்டர்டுனா என்ன சொன்னால் ஆர்டிம் தான் சப்போர்ட் ஆகும். DDR5 தான் DDR5 டைப் தான் சப்போர்ட் ஆகுன்றது கிளியராக இங்கே சொல்லிட்டான். இந்த சர்வரில் போயிட்டு நீங்கள் இதுவே LRDIMமோ DDR4ம் போட்டால் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த சர்வரை அவன் மேனுஃபேக்சர் அந்த இதோடைய சப்போர்ட்டே இதுதான். DDR5 தான் இது சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறோம், ஆர்டிம் தான் சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறோம், அதை தான் போடணும். ஓகே, அண்ட் இது அண்ட் ஸ்பீட் இது 3 நீங்கள் பார்க்கணும். நான் எனக்கு சொன்ன மாதிரி இது 3 வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது 3 நீங்கள் பார்க்கணும். ஒரு ரேம் வாங்கும் போதும் சரி, எக்ஸ்ட்ரா ரேம் போடும் போதும் அதை பார்க்கணும். ஸ்பீட் ஓகே. ஓகே, டைமென்ஷன் நல்லா வேரி ஆகும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இன்டெப்த்தாக டைமென்ஷன் அளவுக்குலாம் போக வேண்டாம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மெமரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மாடல் பார்த்தோம். இப்போ வேறு மாடல் பார்க்கலாம். இப்போ HP இது எதுனா பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பிளேட் சர்வர். ஓகே,
இங்கே பாருங்கள், இது ஹெச்பி BL86 சீரீஸ். இது பிளேட் சர்வர் 86 i6 சர்வர் பிளேடுன்ற ஒரு மாடல். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 24 ஸ்லாட் இருக்குது. ஓகே, 24 ஸ்லாட். நம்ம டெல்லில் என்ன பார்த்தோம், வெறும் இந்த மாடலுக்கு 16 ஸ்லாட் பார்த்தோம். இந்த மாடலுக்கு 24 ஸ்லாட். ஓகே, மேக்ஸிமம் மெமரி எவ்வளோ போடலாம், 384 GB வரைக்கும் போடலாம். ஓகே, இது மெமரி டைப் என்ன, DDR3 LRDIMM அண்ட் RDIMM. ஸோ இதில் நான் வந்து இதில் வந்து 2 மாடலுமே சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. என்னது, LRDIMமும் போடலாம், RDIMமும் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, DDR3ன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், DDR3 மோஸ்ட்லி இருக்காது, பட் வெரி லெஸ் சர்வரில் இருக்கும். பட் இப்போ வந்து DDR4 DDR5ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு மோஸ்ட் ஆஃப் த சர்வர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாடலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன். மெமரி வந்து டைப்பு இந்த டைப்பில் இருக்குது, இந்த மாடலில் இருக்குது. ஸ்லாட் வந்து 24 ஸ்லாட் வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் மெமரி, அதில் மேக்ஸிமம் மெமரி எவ்வளோ பார்த்தோம், 32 TB சம்திங், ரைட்? வாட் இஸ் 2 TB, சாரி 2 TB பார்த்தோம். இதில் வந்து வெறும் 384 GB தான். ஸோ இது மாதிரி வேரி ஆகும், ஒரு மாடலுக்கும் வேரி ஆகும். எத்தனை ஸ்லாட்டு, என்ன டைப்பு, என்ன மாடலுன்றது ஒரு மாடலுக்கும் ஒரு வெண்டாருக்கும் வேரி ஆகும். ஓகே, இது ஹெச்பி, இது டெல் பார்த்தோம். இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான். இப்படி தான் இருக்கும் ஸ்லாட், எப்படி வந்து ஸ்லாட்டை வந்து நேமிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிளியரா, இது புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா மெமரியில்? மேம் ரேம்னா என்னது மேம்? ஓகே, சி ரேம்ன்றது ஒன்றுமே இல்லை, அது ஃபுல் ஃபார்ம் வந்து மேம் இல்லை, சாரி மேம், ரேம் இல்லை, DRAM. சாரி, DRAM. DRAM. ஆ, ரேம் ரேம். ரேம் ரிலேட்டடா? ஆமாம் மேம், ஓகே, அது இதுவா? இந்த ஸ்க்ரீனில் ஓகே, கூட மெமரி டெக்னாலஜி. டெக்னாலஜி. RAM பத்தி கேக்குறாங்க. அது டெக்னாலஜி. அது நம்ம வந்து அது ஜஸ்ட் வந்து ரேம், அந்த DRAM அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது நம்ம மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். DRAMன்றது ஒரு டெக்னாலஜி, லைக் ரேம் தான் இது. ஓகே, இது எல்லாம் ரேம் தான், அவங்க அப்படி சொல்றாங்க. அது வந்து Dன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. அந்த நேம் தான், அது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க ரேம்ல நீங்க பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன். இதுதான் நீங்க இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். சரி. ஓகே, யா, ஓகே. Hope everyone clear about it. RAM. ஓகே, சொல்லுங்க. மேம் இந்த ரேம் டைப்லேயே வந்து இப்போ லேப்டாப் டெஸ்க்டாப்பில் மாற்றும் போதெல்லாம் TDR2 TDR3லனாலுமே அதில் பக்கத்துலேயே இன்னொரு நம்பர் இருக்கும் மேம், 12800 1333 1600 அப்படின்னு. அந்த TDR2லையும் சரி TDR3லையும் எல்லாத்துலேயும் மாறும்ல, அது மாதிரி எதுவும் இதில் நம்பர் இருக்கும். பட் அந்த நம்பர் வந்து எல்லாத்துலேயும் சேமாக இருக்குமானா இருக்காது. ஓகே மேம். யா, நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அர்ச்சனா அதில் இருக்கு மேம், 3200MH இருக்குல்ல அந்த மாதிரி. அதுதான் எங்கே பார்த்தேன், எங்கே இருக்குது இந்த இதுலையா? அது வந்து இவர் ஃப்ரீக்வன்சி ஸ்பீடு சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். இதுலேயும் இருக்கும். அது ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் தான். அது நம்ம டைப் செக் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சியும் எக்ஸிஸ்டிங் ரேம் ஈக்குவலாக போடணும். நம்ம அதோட கம்மியாவோ ஜாஸ்தியாவோ போட்டால் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். ஓகே, இது வந்து யா, இப்போ ஆன்சர் பண்ணீங்களா யாரு? ஆசாத். யா, ஆசாத். ஃபைன். ஸோ இது வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இது அதை நீங்கள் மெயினாக பார்க்க தேவையில்லை. நீங்கள் இந்த 3 டைப் மெயினாக பாருங்கள். அந்த ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த நம்பர் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு இதுக்கு ஒரு மெமரிக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எல்லாமே அது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ரொம்ப அது இன்டெப்த்தாக அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது மெயினாக இதை மட்டும் செக் பண்ணிங்க, இதிலே வந்துடும், உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த ஸ்பீடு, அந்த நம்பரு எல்லாமே இதிலே வந்துடும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள். உங்கள்
நீங்கள் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் தேவையோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். ஸோ அதுதான் மெயினாக இந்த நாலேஜ் நீங்கள் ஒரு சர்வரை வாங்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதான் இது இம்பார்ட்டண்ட். இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் அந்த டயக்ராம் தான் எங்கன்னா இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகே, நம்பர் இதோ இருக்கே, இது இந்த நம்பர் சொல்கிறீங்களா? எஸ், அதை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே,